ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை லைன் பை லைன் பார்ப்போம். மைக்கேல் இ பாட்டர் இன் இஸ் தியரி ஆஃப் ஜென்ரிக் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜென்ரிக் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 விஷயங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒன்றே காஸ்ட் லீடர்ஷிப், ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ காஸ்ட் லீடர்ஷிப்னா ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியில் நீங்கள் கை வைக்காமல் ப்ராடக்டோட குவாலிட்டி ஆஃப் மீட்டிங் தி குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் கிவிங் த ப்ராடக்ட் அட் லோவர் காஸ்ட். அதுதான் வந்து, அதாவது உங்கள் குவாலிட்டியை குறைக்காமல் ஒரு பொருள் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா, தட் இஸ் காஸ்ட் லீடர்ஷிப். ஓகே, ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து யூ ஆர் நாட் கிவிங் த ப்ராடக்ட் ஜஸ்ட் லைக் தட், யூ ஆர் ஆடிங் சம் ஃபீச்சர்ஸ், புதுசாக அந்த ப்ராடக்ட்டில் கொண்டு வரீங்க, டிஃப்ரென்சியேஷன் காட்டுறீங்க அப்படின்னா தட் இஸ் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். ஃபோக்கஸ்டுனா ஃபோக்கஸ்டு சிங்கிள் ப்ராடக்ட். ஓகே, it is focused to single product to achieve competitive advantage in the industry. Cost leadership implies that you're producing goods and services at a lowest cost while maintaining the quality. Okay, okay, okay. அதாவது ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஒரு ஈச் என்டிட்டி இஸ் த்ரைவிங் டு அச்சீவ் தி ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதாவது டாப் பொசிஷன், அபெக்ஸ் பொசிஷனில் இருக்கணும்னு நினைப்பாங்க ஜென்ரலாக. ஆமாம், அப்போது என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக்லேருந்து குளோபலுக்கு போவாங்க. So it is essential for the entity to fit into any of the 3 competitive strategies இருக்கணும் தான் அவசியம். ஏன்னா cost leadership also in line with the cost and management accounting can be achieved if an entity has robust cost and management accounting பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காஸ்ட் அப்படின்னா amount of resource that is in exchange, that is given in exchange of some goods and services. கரெக்டாக? காஸ்ட்னா என்ன, ஒரு பொருளோட விலை. கரெக்டாக? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கோ டு அ ஷாப், உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கணும்னா நீங்கள் கேட்பீங்க, இந்த ஷர்ட்டில் விலை எவ்வளோங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தட் இன்வால்வ்ஸ் அ ப்ரைஸ், தட் இஸ் காஸ்ட். ஓகே, அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்னு கூட சொல்லலாம். அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோடா செலவாச்சு, ஒரு பொருள் வாங்கியிருக்கே எவ்வளோ செலவாச்சு. ஓகே, தட் இஸ் இன்கர்ட் ஆன் அட்ரிபியூட்டபிள் டு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஓகே, ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து யூ ஆர் கோயிங் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் டு த மார்க்கெட் அண்ட் பையிங் த ப்ராடக்ட். ஸோ உனக்கு தட் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நீங்கள் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு பெருசாக பிஸ்னஸ் பயங்கர எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க, பிஸ்னஸஸ் 2-3 இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூ வில் டேக் அ ஆட்டோ ஆர் யூ வில் டேக் அ கார் டு பை த ரா மெட்டீரியல்ஸ். ஏன்னா அது பெருசாக இருக்கும்ல, ஏதோ ஒரு வெஹிக்கிளை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நிறையா ரா மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வருவீங்க. ஸோ தட் இன்வால்வ்ஸ், தட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஓகே, தட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே இன்வால்வ் ஆகுது. you're buying the product or an article, specified article. Okay, costing is defined as technique and process of costing nu solluvaanga. Okay, cost accounting na enna, adhaadu costing ku cost accounting ku nariya difference irukku. Costing அப்படினா a technique and process of ascertaining the cost and the cost. Okay, இப்போ for example selling price நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா cost price plus profit இல்லையா. ஸோ இந்த காஸ்ட்டு நீங்கள் வர வைக்கிறதுக்கு யூ ஆர் யூஸிங் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். திஸ் இஸ் ஆல்சோ இன் டெக்னிக் பிகாஸ் யூ நீட் டு கெட் தி ப்ராஃபிட். எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வரணுங்கிறதுக்காக யூ ஆடிங் தி ப்ராஃபிட் டு தி காஸ்ட் டு அரைவ் அட் தி செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த பொருள் வாங்கும் பொழுது இருக்கிற காஸ்ட்டையும் அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டோ இல்லை டேக்ஸஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு காசு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. That is technique and process of ascertaining the cost. அது historical cost. Standard cost நீங்கள் வந்து அந்த பட்ஜெட் போடுறீங்க, இவ்வளோ தான்ப்பா ஸ்டாண்டர்டாக இருக்கணும். சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா நான் கம்பேர் பண்ணி நான் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நான் அதுக்கான ஆக்ஷன் எடுத்துப்பேன். அது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஓகே, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நான் அதை டெய்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து அப்புறம் நோட் பண்ணல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி கரெக்டாக அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு அந்த எப்படி ஒரு இவ்வளோ செலவாச்சு, நிறையா செலவாச்சு, எப்படி இவ்வளோ செலவாச்சு, அப்போ நம்ம எப்படி அந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். யாருக்கு, மேனேஜர்ஸ்க்கு, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. ஓகே, அதுதான் காஸ்ட் அக்கௌண்டிங். ப்ராசஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார் காஸ்ட் விச் பிகின்ஸ் வித் ரெக்கார்டிங் ஆஃப் தி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ends with preparation of periodical statements, பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு ரிப்போர்ட்டை கொடுத்து நீங்கள் எதுக்கு யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தி காஸ்ட். அவ்வளோதான் காஸ்ட் அக்கௌண்டிங். Application of cost and costing principles, methods, techniques to the science, art, practice of cost control, ascertainment of profitability. It includes presentation of information,
derived therefrom for the purpose of managerial decision making. ஓகே, இது வந்து ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் டைரியில் நீங்கள் வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்கப்பா. அது நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணணும்னா நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டன்சி போடணும். அதாவது பிஎன்எல் போடணும், பேலன்ஸ் ஷீட் போடணும். ஓகே, எனக்கு எவ்வளோ வந்து செலவாச்சு, எனக்கு எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் வந்தது, எனக்கு வந்து என்னுடைய அசட்ஸ்லாம் என்ன இருக்குது, என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் என்னுடைய அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, லயபிலிட்டிஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் சும்மா இல்லை, எல்லாமே இருக்கும் இல்லையா, அசட்ஸு, லயபிலிட்டிஸ், ப்ராஃபிட்ஸு எல்லாமே இருக்கும், ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே இருக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில், அதாவது அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நான் யூஸ் பண்ணி, அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஐ ஹேவ் டு ரெக்கார்ட் அண்ட் கீப் இட் அண்ட் மெயின்டைன் இட். எதுக்கு? ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேனேஜரல் டெசிஷன் மேக்கிங். ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், provision of relevant information for planning, organizing. மேனேஜ்மெண்ட்டோட வேலை என்ன? பிளான் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, கண்ட்ரோலிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இதுதான் அவங்களுடைய வேலை. காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஜஸ்ட் மெயின்டைனிங் தி காஸ்ட். ஓகே, மேனேஜ் மெத்தட்ஸ் அனாலிசிஸ். அதாவது ஒரு பிஸ்னஸில் கொடுத்தல் வாங்கல் இருக்கும், டேட்டாஸ் இருப்பாங்க, கிரெடிட்டாஸ் இருப்பாங்க, அது எல்லாத்தையும் நான் கம்பைல் பண்ணணும். எல்லா இன்ஃபர்மேஷனை கம்பைல் பண்ணி ஒரு டேட்டா வந்து நான் ஒரு இடத்துல இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ரிப்போர்ட்டட் பேலன்ஸ் ஷீட் இருக்கும், இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இது எல்லாத்தையும் நான் போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும், நான் எப்படி காஸ்ட் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும், எந்த இடத்துல நான் கம்மி பண்ணணும், எந்த இடத்துல நான் ஜாஸ்தி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, காஸ்ட்டை நான் கண்டுபிடிச்சாதான் எனக்கு அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் என்னால் பண்ண முடியும். காஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும், செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேலை. எல்லாத்தையும் நீ அக்குமுலேட் பண்ணுற, தனித்தனி எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பாரு. ஓகே, அக்குமுலேட்டட், அசைன் அண்ட் அசர்டைன் ஃபார் ஈச் காஸ்ட் ஜாப். ஓகே, அது வந்து யூனிட்டாக இருக்கலாம், ஜாப் காஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை ப்ராசஸ் காஸ்டிங்காக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எந்த செக்டார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, டிட்டர்மினேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அடுத்தது உன்னுடைய செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை கண்டுபிடி. உன்னுடைய காஸ்ட் வந்து 100 ரூபா அப்படின்னா நீ 100 ரூபாய்க்கு விற்க மாட்டேன். ஏன்னா எனக்கு காஸ்ட் 100 ரூபா, உனக்கு அல்டிமேட்டாக ப்ராஃபிட் தானே தேவை. அப்போ உனக்கு நீ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒரு 50% போட்டு நீ விற்ப. ஓகே, ஸோ இதுதான் உன்னுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து மெயின்டைனிங் டிசிப்ளின் இன் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் நீ கண்டிப்பாக நீ ஒரு செலவு பண்ணும்போது நீ ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது expenditures are in consonance the predetermined set standard variation from these is noted reported on the continuous basis. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை சாமான் வாங்க போகிறீங்க, மளிகை சாமான் லிஸ்ட்டை போடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் ஆகும், உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு 5,000 ஆகும்னு வச்சுக்கோங்க. 5,000 ஆகுதுன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் கடைக்கு போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துடும், நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு 6,000 ஆகிருக்கு. ஏன் அந்த 1,000 ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு? டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே வேரியேஷன். ஓகே, எனி வேரியேஷன் ஃப்ரம் தீஸ் செட் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் நோட்டட். அது நோட் பண்ணிக்கோங்க, அது ரிப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள், எனக்கு இவ்வளோ வந்திருக்கு, ஏன் அப்படி வந்திருக்கு, நான் எதாவது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், தேவையில்லாத நீ வாங்காத அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. நீங்கள் தேவையில்லாத ஐட்டம் நீ வாங்கியிருக்க, இல்லை வேறு பிராண்ட் வேணால் வாங்கி பாரு, அது கம்மியாக இருக்கா, காஸ்ட் கம்மியாக இருக்கான்னு பாரு, இல்லை அந்த ப்ராடக்ட்டே வேண்டாம் அப்படின்னு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, determination of predetermined standards, standard cost or performance target for each cost job cost center as set before the initial. அதான் நீங்கள் மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து ஒரு 5,000 ருபீஸ் தான் ஆகும் நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க, கரெக்டாக நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் 6,000 ஆகிடுச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள், எவ்வளோ 1,000 ருபீஸ் ஆகுது. அப்போ ஏதோ அவள் வந்து போய் வாங்கியிருக்கா, தேவையில்லாத விஷயத்தை போய் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது நீ கட் டவுன் பண்ணு, அதுதான் காஸ்ட் ரிடக்ஷன். தீஸ் ஆர் அதாவது நான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை நீ வாங்கக்கூடாது, நீ அதை இக்னோர் பண்ணிடணும், ரெடியூஸ் பண்ணணும், நீங்கள் கட் டவுன் பண்ணணும். அதனால தான் காஸ்ட் ரிடக்ஷன் இதில் வரும். தீஸ் ஆர் டிசையர்டு காஸ்ட் ரிசல்ட் தட் நீட் டு பி அச்சீவ்ட். மெஷர்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். நீ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணு. பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி மெஷர்ட் இன் சேம் மேனர் இன் விச் டார்கெட்ஸ் ஆர் செட். நீ டார்கெட்டை வைக்கிறல அதே மாதிரி உன்னுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணு, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, வேரியன்ஸ் இருக்கும், அந்த வேரியேஷன் எதனால் வருது பாரு, அது ஜஸ்ட் அப்ராப்ரியேட் பர்சனுக்கு அத்தாரிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணிவிடு. ஓகே, வேரியன்ஸ் வந்துருச்சா, அதுக்கான ஆக்ஷன் எடு, உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி ஆகவே கூடாது அடுத்த தடவை. காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னா பெர்மனெண்ட் ரிடக்ஷன் அர்த்தம்.
Okay. Cost reduction is an approach of management where cost of an object is believed to have scope of further reduction. No cost is termed as lowest. Every possibility of cost reduction is explored. So cost reduction பண்றதுக்கு each activity within an entity is segmented. அதாவது raw materials நான் வாங்க போகிறேன் ஒரு ஆக்டிவிட்டி டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் காஸ்ட் வேரியபிள் எல்லாத்தையும் நான் வந்து செப்பரேட்டாக பார்க்குறேன். ஓகே, அப்போது அதில் தேவையில்லாத ஐட்டம் என்ன, தேவை உள்ள ஐட்டம் என்னென்னு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 சிம்மு வந்துட்டு ஒருத்தவங்க வச்சுருக்காங்கப்பா. ஒரு பையன் வந்து 2 சிம் வச்சுருக்கான்ப்பா. ஒன்று வந்து அவங்க ஃபேமிலி பர்பஸ்க்காக, இன்னொன்று தான் கேர்ள் ஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க இன்னொரு சிம் வச்சுருக்கான். அப்போது திடீர்னு ஆச்சு, அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அப்படி பிரேக்கப் ஆகிடுது அப்படின்னா அவன் அந்த டியூவல் சிம் வச்சுக்கிறதே வேஸ்ட்டு தானே, சிங்கிள் சிம் வச்சுக்கலாமே அவன். ஸோ அதுதான். அப்போது அந்த தேவையில்லாத நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸை நீ கட் டவுன் பண்ணிவிடு. ஆல் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எலிமினேட்டட் வித்தவுட் அஃபெக்டிங் தி எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் தி ப்ராடக்ட். அந்த ஃபோன் அப்படியே தான் இருக்க போடுது. நீ அதை ஒரு சிம்மை மட்டும் தான் எடுத்து தூக்கி போட போகிறேன். வேல்யூ செயின் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜிக் டூல் developed by Michael Porter is one of the method to value analysis. நீ வந்து அந்த ப்ராடக்டோட வேல்யூ பண்ணுறதுக்கு வேல்யூ செயின் அனாலிசிஸ் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டூல்ன்றான். ஓகே, கண்டக்டிங் கண்டினியூஸ் ரிசர்ச். தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நீ ஒரு மேனுஃபேக்சர் பண்ண போகிற, ஒரு சர்வீஸை நீ கொடுக்க போகிறேன்னா அதை பற்றி நீ கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 ஃபோல்டு அசம்ஷன்ஸ். என்னென்ன 3 ஃபோல்டு அசம்ஷன்ஸ் இருக்குது காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னுடைய யூனிட் காஸ்ட்டை நீ கம்மி பண்ணு. உன்னுடைய யூனிட் காஸ்ட்டை நீ கம்மி பண்ணிக்கோ. ஓகே, சச் சேவிங் இஸ் ஆஃப் பெர்மனன்ட் நேச்சர். வந்து 5 rupees நீ வச்ச அப்படின்னா திருப்பி 6 ரூபாய் 7 ரூபாய் வாங்கி யாரும் வாங்க மாட்டாங்க. யூட்டிலிட்டி அண்ட் குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை நீ மெயின்டைன் பண்ணு. ஓகே, குவாலிட்டி ஷுட் நாட் பி, அதாவது இஸ் நாட் இம்ப்ரூவ். ஓகே, குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அசிஸ்டிங் மேனேஜ்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பை ப்ரொவைடிங் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், அவங்க வந்து அழகாக வந்து பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெஷர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வேல்யூவேட் பண்ணுவாங்க. அதுதான் அங்கே மேனேஜர்ஸோட வேலையே. இது வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரிக்கு, விச் வில் பி ரெலவெண்ட் ஃபார் தி டெசிஷன் மேக்கர். டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ காஸ்ட் கண்ட்ரோல் காஸ்ட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து aims at maintaining the cost in accordance with the established standards and maintain பண்ணணும். காஸ்ட் ரிடக்ஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து லோவஸ்ட் காஸ்ட் பாசிபிளை அட்டைன் பண்ணும். இது வந்துட்டு என்னென்னா சேஞ்ச் வில் ரிசல்ட் இன் லோவஸ்ட் காஸ்ட். கரெக்டாக. இன் கேஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் எம்பசிஸ் இஸ் ஆன் பாஸ்ட் அண்ட், அதாவது பாஸ்டெல்லாம் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்து காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பான். இவன் ஃபியூச்சருக்கு பார்ப்பான். ஓகே, காஸ்ட்டோட ப்ரிவென்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து நீ வந்து செய்யும்பொழுது நீ எந்த கரெக்டிவ் ஆக்ஷன் நீ எடுக்கிறாது காஸ்ட் ரிடக்ஷன். காஸ்ட் கண்ட்ரோல் எப்போ எண்ட் ஆகும், டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்னு இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அவங்க வந்து கழிச்சு போயிடுவாங்க. அவ்வளோதான், அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க. காஸ்ட் ரிடக்ஷன் ஹேஸ் நோ விசிபிள், இல்லை எண்டே இல்லை, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்கோப் ஆஃப் அக்கௌண்டிங். ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க, காஸ்டிங். அதாவது ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்குள்ளே காஸ்டிங் இருக்குது. ஓகே, காஸ்டிங்னா நம்ம அர்த்தங்கள் நம்ம சொன்னோம்ல, காஸ்டிங் தெரியும் நமக்கு, காஸ்ட் அக்கௌண்டிங் தெரியும், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. காஸ்ட்டை நீ அனலைஸ் பண்ண போகிற. அதாவது என்னென்னா இட் இன்வால்வ்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள். அதாவது இந்த வேரியன்ஸ் எதனால் நடந்துச்சு, ஆக்சுவலுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன அப்படி ஒரு டிஃப்ரென்ஸு, எதனால் இப்படி நடந்திருக்கு, அண்ட் அக்கார்டிங்லி ஃபிக்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் காஸ்ட் டிஃப்ரென்சஸ். இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டேக்கிங் பெட்டர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீ காஸ்ட் அனலைஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு ஏன் அப்படி வந்துச்சு, ஏன் நம்ம கரெக்டாக தானே போட்டோம், 5000 ஆகும் தான் போட்டோம், ஏன் 6000 வந்துச்சு, நம்ம தேவையில்லாத நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை கட் டவுன் பண்ணு. காஸ்ட் கம்பேரிசன்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கம்பேரிசன் ஆஃப் காஸ்ட் இன்வால்வ் இன் ஆல்டர்னேட்டிவ். அதாவது ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து இந்த டீ வாங்கினப்பா, இந்த டீ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேறு ப்ராடக்ட் வேணால் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறு ப்ராடக்ட், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, காஃபி நான் குடிக்கிறேன், அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது விலை அப்படி, இப்போ நம்ம டீ குடிச்சு பார்ப்போமா, அது கம்மியாக இருக்குமா விலை அப்படின்னு நீ பார்க்குறேன். யூ ஆர் ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அண்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஃபார் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் மேக்கிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் காஸ்ட் ஆஃப் சேம் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி அதாவது
டிஃப்ரெண்ட்டாக கம்பேர் பண்ணி வாங்குறது காஸ்ட் கம்பேரிசன், காஸ்ட் கண்ட்ரோல். இட் இன்வால்வ்ஸ் டீட்டெயில் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஈச் காஸ்ட். ஒரு காஸ்ட்டையும் நீ எடுத்து தனித்தனியாக பிரித்து நீ வந்து எக்ஸாமின் பண்ணுற. ஓகே, இந்த லைட் ஆஃப் அட்வான்டேஜ் ரிசீவ் ஃப்ரம் தி இன்கரன்ஸ் ஆஃப் த காஸ்ட். தஸ் we can state that cost is analyzed to know whether the cost is not exceeding its budgeted cost. ஸோ எதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, காஸ்ட் வந்து நம்ம பட்ஜெட் காஸ்ட்டோட எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகே, அண்ட் வெதர் ஃபர்தர் காஸ்ட் ரிடக்ஷன் பாசிபிளாக இருக்கா இல்லையா, இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். காஸ்ட் ரிப்போர்ட்ஸ், சரி எல்லாம் முடிச்சாச்சு, காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் முடிச்சாச்சு. ஓகே, லாஸ்ட் ஃபங்க்ஷனில் ரிப்போர்ட் எழுதி மேனேஜ்மெண்ட்டு தரணும், அவ்வளோதான். ப்ரிப்பேர் பண்ணி மேனேஜ்மெண்ட் வந்து ரிப்போர்ட் எழுதி தருவாங்க. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஹெல்ப் இன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், மேனேஜர் டெசிஷன் மேக்கிங். ஸ்டாச்சுரி கம்ப்ளைலன்ஸ், மெயின்டைனிங் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க பற்றியா, அது வந்து என்ன இதில் மெயின்டைன் பண்ணணும், அவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டிங் டு எப்படி வந்து ஒரு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லேபர் எப்படி, அதே மாதிரி ஐட்டம்ஸ் வித் காஸ்ட் ஆஸ் அப்ளிகபிள். ஸோ அவங்க சொல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் வந்து அது காஸ்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த ரெக்கார்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலான்னு கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டோம். அதாவது காஸ்ட் கண்ட்ரோல், காஸ்ட் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்கோப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதர் டிசிப்ளின்ஸ், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் வித் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வித் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, ரூல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்படின்னா சில ஒரு 4 டாபிக் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இப்போ நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.